ஓட்டை உடைசலான பேருந்துகள். சரியான நேரத்துக்கு பயணிகளை கொண்டு சேர்ப்பதில்லை. பராமரிக்கப்படாத இருக்கைகளால் பயணிகளுக்கு உடல் வலிதான் மிச்சம். இத்தகைய குறைபாடுகளால் பெரும்பாலானவர்கள் அரசு விரைவு பேருந்துகளை தவிர்த்து தனியார் சொகுசு பேருந்துகளை நாடிச் செல்கின்றனர். தனியார் ஆம்னி பேருந்துகள் குறிப்பிட்ட கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று அரசு போக்குவரத்து துறை அறிவுறுத்தினாலும் விழாக்காலங்களில் இந்த கட்டணம் 5 முதல் 6 மடங்காக உயர்த்தப்பட்டு விடுவதுதான் பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. சென்னைக்கு போகிறதுக்காக வேலை விஷயமா சென்னைக்கு போகிறதுக்காக இன்றைக்கி கிளம்பி வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டினரியாக டிக்கெட் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2500 ரூபா 3000 ரூபான்னு திடீர்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு கம்பெனி பஸ்ஸில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதே ரேட்டை தான் சொல்கிறாங்க. தனியார் பஸ்கள் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே சொல்லி வச்சது மாதிரி ஒரே ரேட்டை இது பண்ணுறாங்க. எல்லாவற்றுக்கும் உச்சக்கட்டமாக விநாயகர் சதுர்த்திக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டு நாகர்கோவிலில் இருந்து சென்னை திரும்பிய பயணிகளிடம் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் விமான கட்டணத்துக்கு இணையாக பணம் வசூலித்து கட்டண கொள்ளையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து ஏர் இந்தியா விமானத்தில் சென்னை வர வேண்டுமானால் 2250 ரூபாய் தான் கட்டணம். அதுவும் 70 நிமிடத்தில் வந்து சேர்ந்து விடலாம். அதே நேரத்தில் தனியார் ஆம்னி பேருந்துகளில் நாகர்கோவிலில் இருந்து சென்னைக்கு செல்ல 12 மணி நேரத்துக்கும் மேலாகும். அதற்கு 2500 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விடுமுறையில் சென்னை செல்லலாம் என்று நினைத்தால் அரசு பஸ்களில் போக அரசு பஸ்ஸில் இடமில்லை. ஆம்னி பஸ்களை போய் பார்த்தால் சாதாரணமாக 1000-1200 ரூபாய் வசூலித்த ஆம்னி பேருந்துகள் இன்று 2000 முதல் 2500 வரை கேட்கிறார்கள். இதனால் நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம். இந்த கட்டண கொள்ளைக்கு அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தனியார் ஆம்னி பேருந்துகளில் நெல்லையிலிருந்து 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை பணம் கொடுத்து சென்னைக்கு சென்று வந்த பயணிகளுக்கு விநாயகர் சதுர்த்தி விடுமுறையில் சிறப்பு தண்டனையாக 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரை தனியார் பேருந்து நிர்வாகத்தினர் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாகவும் ஆதங்கப்படுகின்றனர் பயணிகள். வழக்கம் போல வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் எதையோ எதிர்பார்த்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இந்த கட்டண கொள்ளை தீபாவளிக்கும் அதனை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் தொடரவே செய்யும் என்பதால் அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு கட்டண கொள்ளையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கன்னியாகுமரி அருள்குமார், நெல்லை ராமலிங்கம் மற்றும் வேல்ராஜ்.